Taste the Daily. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அத்தர் சென்ட் பாட்டில் உடைந்து 15க்கும் மேற்பட்ட மாணவிகள் மயக்கம் போட்டதை அடுத்து தலைமை ஆசிரியரை மாற்றக் கோரி மாணவிகள் 2 மணி நேரம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மாணவிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி சந்தித்து நலம் விசாரித்தார். இதனையடுத்து பள்ளிக்கும் நேரில் சென்று பார்வையிட்டார். இந்த நிலையில் தலைமை ஆசிரியரை மாற்றக் கோரி மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பாண்டியநல்லூர் பகுதியில் தனியார் பள்ளி பேருந்து விவசாய நிலத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. சோளிங்கர் நோக்கி சென்ற பேருந்து நாகத்தாங்கல் கிராமம் அருகே சென்றபோது எதிரே வந்த வாகனத்திற்கு வழிவிட்டு ஒதுங்கிய போது பள்ளி பேருந்து எதிர்பாராத விதமாக சாலையோரம் விவசாய நிலத்தில் கவிழ்ந்தது. இதில் 10 மாணவ மாணவிகள் படுகாயமடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே சாலையோரம் இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் போராட்டம் நடந்தது. புதுக்கோட்டை தஞ்சை சாலையில் இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவதால் விபத்துக்கள் ஏற்படுவதாக போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவித்தனர். இதனால் விடியா திமுக ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து அதன் கூட்டணி கட்சியான சிபிஎம் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமையில் முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்டது. விடியா திமுக அமைச்சர் தாமோ அன்பரசன் மீது வழக்கு பதிய வேண்டும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் செங்கல்பட்டு அதிமுக வழக்கறிஞர் பிரிவு சார்பில் மனு அளிக்கப்பட்டது. கடந்த சில தினங்களுக்கு முன் சென்னையில் நடைபெற்ற விடியா திமுக நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர்கள் பாரத ரத்னா எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி ஜெயலலிதா பற்றி விடியா திமுக அமைச்சர் தாமோ அன்பரசன் அவதூறாக பேசியுள்ளார். இந்நிலையில் விடியா திமுக அமைச்சர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விடியா அமைச்சர் பேசிய வீடியோக்களை சமூக வலைதளங்களில் இருந்து நீக்க கோரியும் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் செங்கல்பட்டு மாவட்ட அதிமுக வழக்கறிஞர் பிரிவு சார்பில் மனு அளிக்கப்பட்டது. உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் விடியா அமைச்சர் மீது அவதூறு வழக்கு பதிவு செய்யப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே 100 நாள் வேலை திட்டத்திற்கு அரசு அறிவித்த ஊதியத்தை வழங்க வேண்டும் என பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். புதியம்புத்தூர் கிராமத்தில் 100 நாள் வேலை திட்டத்தை முறையாக செயல்படுத்தாததால் பயனாளிகள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் 100 நாள் வேலை திட்டத்தில் பயனாளிகளுக்கு ஊதியமும் முறையாக வழங்கப்படுவதில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் புதியம்புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 100 நாள் வேலை திட்டத்தை செயல்படுத்த வேண்டும், அரசு அறிவித்த ஊதியத்தை வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். வயநாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக 15,000 ரூபாய் நிவாரணம் வழங்கிய 9ஆம் வகுப்பு மாணவிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரை சேர்ந்த ஸ்ரீ அரிணி என்ற மாணவி வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக 3 மணி நேரம் பரதநாட்டியம் ஆடி நிதி திரட்டியுள்ளார். நிதி பணம் மற்றும் சேமிப்பு பணம் என மொத்தம் ரூபாய் 15,000 ரூபாயை கேரள முதல்வர் பினராயி விஜயனை நேரில் சந்தித்து வழங்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து நிவாரண நிதி வழங்கிய மாணவியை அவரது பள்ளி தாளாளர் மற்றும் ஆசிரியர் சால்வை அணிவித்து பாராட்டினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் விடியா அரசின் பொம்மை முதல்வர் திறந்து வைத்த புதிய கட்டிடம் எந்த நேரமும் இடிந்து விழும் அபாயத்தில் உள்ளது. பொன்னேரி நகராட்சிக்கு புதிதாக கூடுதல் அலுவலக கட்டிடம் கட்டும் பணி அவசர கதியில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் பணிகள் முழுமையாக நிறைவடையாமலே விடியா அரசின் பொம்மை முதல்வரால் காணொலி வாயிலாக அந்த கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அந்த புதிய கட்டிடத்தின் பல்வேறு பகுதிகளில் விரிசல்கள் காணப்படுகிறது. இதனால் அந்த கட்டிடம் எப்போது இடிந்து விழுமோ என்ற அச்சத்தில் நகராட்சி ஊழியர்கள் உறைந்துள்ளனர். ஈரோடு மாவட்ட ஆட்சியரிடம் தமிழக முதலமைச்சர் விளையாட்டுக் கோப்பை விளையாட்டில் கராத்தேவையும் சேர்க்க கோரி கராத்தே பயிற்சியாளர்கள் மனு அளித்தனர். தமிழக முதல்வர் விளையாட்டுக் கோப்பைக்கான விளையாட்டில் 23 வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த போட்டியில் கராத்தே விளையாட்டு தவிர்க்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விளையாட்டுக் கோப்பையில் கராத்தே விளையாட்டை சேர்க்க கோரி கராத்தே பயிற்சியாளர்கள் வலியுறுத்தி மனு அளித்தனர்.